நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன். அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. நீ ஏன் எப்ப பாரு மொட்டை தலையாவே இருக்க? ஸ்டைல் என் மனசு ஒசுப்புறியே நீ மீன போல ஆஞ்சி. அப்படி வா வலிக்கி என்கிட்டே வா. இந்த குடும்பத்தோட சொத்து எல்லாமே உங்க அம்மா பேர்ல தான் இருக்கா? சொத்தா? அதையே இப்ப கேக்குறா? அதான் அம்மா அன்னைக்கே சொன்னாங்களே, சொத்து பூரா அம்மா பேர்ல தான் இருக்கு. இல்ல நான் ஒன்னு சொல்லுவேன். அதுக்கு தானே வெயிட்டிங்கு. நீங்களும் இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளா உங்க மாமா மாதிரி மரியாதையா வாழணும்ல. இப்பயும் அப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னு நீ என்னது? சொல்லு. அப்படின்னு நீங்க உள்ளுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆ, ஆனா ஊருக்குள்ள உங்க மாமாவும் சிதம்பரம் அங்குளும் தான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆ, அது நல்ல விஷயம் தானே. நீங்களும் அப்படி வாழணும்னு எனக்குள்ளயும் அப்படி ஒரு ஃபீல் இருக்கு. ரைட்டு, ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஃபீலிங்னா? ஆமா, உங்களுக்கு பிடிச்சும் எனக்கு பிடிக்காமலையும் என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. முடிஞ்சதை விடுமா. ஆனாலும் உங்களுக்காக நான் இன்னும் அந்த தாலிய கழுத்துல சுமந்துட்டு இருக்கேன். தெரியும் தெரியும். ஏன் தெரியுமா? ஏன்? என்னதான் இருந்தாலும் நானும் இந்த வீட்ல கௌரவமா மரியாதையா வாழணும் தானே. ஆ, ஆ, உங்க வீட்ல வாழ வந்த பொண்ணுக்கு இந்த ஆசை கூட இருக்க கூடாதா? ஆ, இருக்கணும். ஏன் ஏன் இருக்காது? இருக்கும். நீ கரெக்டா தான் பேசுற. கண்டினியூ பண்ணு, கண்டினியூ பண்ணு. பேசுமா. என்ன? என் ஆசையெல்லாம் உங்களை ஊருக்குள்ள எல்லாருமே மதிக்கணும். அதுக்கும் அதுக்கு அதுக்கு இப்ப நான் புதுசா என்ன பண்ணணும்?